கேட்டா நாங்கள் கேட்ட மட்டும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு வர பயமா இருக்குட்டி. அண்ணி ஏதாவது சொல்லுவாங்களோ என்னமோ. ஏட்டி நான் 5 பவுனில் கேட்டேன், ஏன்டி 30 பவுனில் வாங்கி கொடுத்துருக்கிறிய? நான் என்னத்தை சொல்லுவேன்னு தெரியலையே, தெரியாமல் கெட்டுப்பிட்டோம் வாங்கிட்ட நகையை. நான் தான் வாங்க வந்தேன், இவ்வளோ சேர்ந்துக்கிட்டு நம்ம கூட போட்டி போடுறதுக்கு நான் வந்து வாங்க வந்திருக்காளுவோ. இன்னைக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு புட்டி பிடிக்க போகிறாங்க அண்ணி. அண்ணி என்ன நமக்கு செய்யாதவங்களா கொள்ளாதவங்களா அவங்களுக்கு தெரியாத அவங்க பொண்ணுக்கிட்ட நம்ம வாங்குறோம்னு என்ன நினைக்கிறாங்களோ தெரியலையே. ஏட்டி கீதா வானமட்டி 5 பவுனுக்கு மட்டும் சின்ன சின்னதாக ஏதாவது செயின் இருந்தால் பாடுட்டி. ஏட்டி எனக்கு 30 பவுன் பார்த்தாலே ஈரக்குழலாம் நடுங்குதுட்டி. ஏட்டி இதை வாங்கிட்டு போயிட்டு ஊர் சொந்தக்காரங்கிட்டலாம் நான் வாங்கணும்ட்டி. எங்கள் அண்ணன் என்ன சொல்லணும்னு தெரியல. ஏட்டி கீதா வானாட்டி சொல்கிறத கேளுட்டி. அம்மா வர உன்னை போட்டு அடித்தாலும் அடிச்சு விடுவாங்க. ஏட்டி ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு செய்கிற சீரையே நீ அசாதாரணமாக வாங்கி கொடுத்துருக்கு. ஏட்டி ஏட்டி என்னடி சொல்ல போகிற நீ உங்கள் அம்மா கிட்ட? ஏட்டி என்னடி இப்படி பண்ணுறீங்களே தெரியாமல் வந்துவிட்டேன் நான் வர. இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல, ஈரக்குழல் நடுக்குது எனக்கு. ஐயோ ஐயோ அத்தை, கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருங்க அத்தை. ஏன் நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம ஊரில் என்ன விலைக்கு வாங்குவோமோ அதே விலைக்கு இந்த ஊரில் வாங்கியிருக்கேன். அது நம்ம ஊர் காசுக்கு அதிகமான காசு, அவ்வளவுதான் அத்தை. நம்ம ஊரில் நீங்கள் அதிகமாக வாங்கியிருப்பீங்க, இந்த ஊரில் கம்மியான இந்த ஊர் காசு அதிகம். ஆனால் நம்ம ஊரில் அது பெருசாக தெரிஞ்சுக்காத அத்தை. நீங்கள் கம்முன்னு இருங்க அத்தை. ஏன் அத்தை நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் எல்லாருக்கும் சேர்த்து சும்மாச்சிக்கும் $1,00,000 தான் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. எனக்கு மாதம் $5,00,000 சம்பளம் அத்தை. நீங்கள் வருத்தப்படாதீங்க. இது நினச்சி ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க. கேட்டியா மானியா? கேட்டுக்கிட்டியா? என் மருமக $5,00,000 வாங்கலாம்டி சம்பளம். ஏட்டி என் மாவன் கூட $1,00,000 தாண்டி வாங்கலாம். இவன் என்னமோ $5,00,000 வாங்குறாள். என் மருமவன்னா மருமவ தான். இவன் என்ன சைக்கிள் கேப்பில் மருமவ கருமவனு அவ எதிரிக்க சொல்கிறாள. இதை இவன் அப்பா ஆத்தாக்கிட்ட போய் சொன்னானா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. எக்கா நிச்சயத்தை வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இரு சொல்லிவிட்டான். அப்போலாம் பொண்ணு கேட்டுக்கிட்டு மாப்பிள்ளை கேட்டுக்கிட்டு தெரிஞ்சாங்க. அப்போலாம் கம்முன்னு விட்டுட்டு இப்போ சம்பளம் அதிகமாக இருந்தவனே உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். உடனே மரும பண்ணிட்டியே. உன் மவங்காராங்க என்ன கோழு மாலு வேலை பண்ணுறான்னு நமக்கு தெரியாது. ஏதாவது பொண்ணுக்குன்னா விரும்புகிறானா என்னன்னு தெரியல. இவன் மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்து விட்டுறாத சொல்லிவிட்டேன் நான். எக்கா நீ வாயை மூடிக்கிட்டு செவனோன்னு இரு. மருமவ கிருமவன் எதுவாக இருந்தாலும் அண்ணங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு எடுக்க. அப்புறம் அவள் கீதா வந்து ஏன் நம்ம இவளுக்கு 30 பவுனுக்கு வாங்கி கொடுத்தோம்னு நினைக்க போறா. அந்த அளவுக்கு உனக்கு உன் பேச்சு நடைமுறைலாம் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. $5,00,000 வாயை பொழந்துக்கிட்டா. அன்னைக்கு அண்ணங்காரன் பொண்ணு கேட்டானே, அன்னைக்கு மட்டும் இவள் வாயில் என்ன இருந்ததோ தெரியல. போ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சித்த வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு வா சொல்லிவிட்டோம். எப்போதும் போலவே இரு. தேவையில்லாத அவள் கண்ணில் விழுந்து அவளே எனக்கு வானா மாப்பிள்ளை கப்பலன்னு சொல்கிற அளவுக்கு வச்சுவிடாத சொல்லிவிட்டேன் நான். அன்னைக்கு எங்கள் அண்ணன் மவளை எங்கள் அண்ணங்காரனையே ஊடு தேடி வந்து நான் இதுமாரி வெளில பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன் பொண்ணுக்கு, உங்கள் வீட்லேயும் மாப்பிள்ளை இருக்குதா எதுவும் சொல்கிறீங்களா என்னென்னு வந்து வரமுறையோடு எங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து கேட்கும்போது இல்லையா லட்சணம் பல்லை இழிச்சிட்டா. ஒரே வழியாக 38 பல்லையும் காட்டிக்கிட்டு நிற்கிறா. 32 பல்லையும் மொகைய பாரு மொகைய. இன்னைக்கு என்னமோ 30 பவுன் செயின் வாங்கி கொடுத்துட்டாலாம். அதுக்குன்னு இவளை மருமவன் ஐஸ் வச்சு தூக்கிட்டு போக பார்க்குறா. இந்த மாதிரி திட்டம் இருக்குதா? எங்கள் அண்ணன் முன்னாடியை போய் சொல்லி என்ன வத்தி வைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. எம்ம திமுரு. அன்னைக்கு இன்னைக்கும் ஒரே மாதிரியே இருக்கணும். பணம் வந்தாலும் சரி பணம் இல்லைனாலும் சரி ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் எல்லாருமே வாழ்க்கையில் நல்லது நடக்கும், நல்லது கிடைக்கும். ஆளையும் மொகரையும் பாரு பல்லை இழிச்சிக்கிட்டா. நல்லா பன்னி மாடு கணக்கில் இருக்குது பல்லு. மொகரையும் ஆயும் பாரு அவ பல்ல பாரு கருக்கா பல்லு கணக்கில். இவளுக்கு பொண்ணு ஒரு கேடு. என்னமோ அண்ணன் பொண்ணை பிடிச்சிக்கிட்டு வந்து கேட்குற அளவு. இப்போ தான் அன்னைக்கு ஒன்றும் இல்லாத அண்ணனா இருக்கும்போது கேட்க வேண்டியதானே. ஏன்டா தம்பி நான் என் பையனை கொடுக்குறேன் உன் பொண்ணை கட்டி கொடுறான்னு சொல்லி கேட்க வேண்டியதானே. லட்சணம் உங்கள் லட்சணத்தில் பொண்ணு எந்த வீட்டில் பொண்ணு நல்லா செய்முறை செய்வாங்க போய் நல்லா வாங்கிக்கிட்டு வரலாம்னு எண்ணத்தில் இருந்துவிட்டு இன்னைக்கு $5,00,000 வாயை பொழந்துக்கிட்டு இருக்கா பாரு நல்லா போன கணக்கில். ஏக்கா அவள் என்ன கேள்வி கேட்குறா? என்ன கையெழுச்சிக்கிட்டு நிற்கிற? உனக்கெல்லாம் சூடு சொரணா இருக்குதா என்னன்னு தெரியலையே. அவள் என்ன மாதிரி கேள்வி கேட்குறா? இங்கே பாருட்டி அஞ்சம்மா அக்கானு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே அந்த வாயை பிடிச்சி கிழிச்சு விட்ருவான். எங்கேயுமே சிங்கப்பூருக்கும் சீனாவுக்கும் போது உன் வாயி எங்களை பார்த்தா மட்டும் என்னம்மா அண்ணன் முன்னாடி கூட இடையில சேர்ந்துக்கிட்டு ஒரே ஆட்டம் தான் ஆடுற. நீனு ஒழுங்கு மறுவாதியாக இருந்துக்க. மறுவாதியா ஆளை பாரு ஆளை வீட்டுக்கு பெரியவனு இருக்கிற அவ. அந்த அக்காளை பிடிச்சிக்கிட்டு இம்மா கழி கேட்குறிய இம்மா கழி. ஏதோ அவள் தம்பி மவ. உனக்கு எப்படி அண்ணன் மவளோ அவளுக்கு தம்பி மவ. அவள் விருப்பத்துக்கு அவள் வாங்குவா கேட்பா போவா இல்லைன்னு வா. உனக்கு தேவையாது. நீ இடையில இருந்துக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு இரு. சும்மா பேச வந்துவிட்டா பேச்சு. உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு என்னமோ வாயை போட்டு இழுச்சிக்கிட்டு இருக்கிறா பாரு. ஏட்டி யார்ட்டி பேசுறது? அவள் தானே பேசுகிறா. பேசுகிறத பேசிட்டு போட்டு கழுத்தை விடாட்டி நீ எதுக்கிட்டே அதுக்கு மல்லு கொடுத்து கிடக்குற. நாளைக்கே நம்ம என் தம்பி வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகும்போது நீனு அவளெல்லாம் வந்து கூட இருந்து பேசித்தானே ஆகணும். அதெல்லாம் அவள் மறந்து போட்டு பேசுறாட்டி பைத்தியக்காரி. அவளெல்லாம் எதுவும் மனசுக்குள்ளே வச்சுக்காத. இவள் பேசுறதெல்லாம் பெருசாகவே எனக்கு உரைக்கவே இல்லை பார்த்துக்க. இவளுக்கு முன்னாடி இவள் பேச்சுக்கு முன்னாடி $5,00,000 எம்மோ பெரிய காசு தெரியுமாட்டிமா ஆள்னி உனக்கெல்லாம் திங்க தெரிய போகுது. உன் ஆம்பளையானே அந்த பேக்கரியை வச்சுக்கிட்டு அந்த பேக்கரியில் வர காசு மாஜானாலும் 30,000 தாண்டாது. இவள் என்ன சம்பளம் வாங்குறா தெரியுமா?
தெரியுமா? அதை விட இவன் 100 மடங்கு சம்பளம் வாங்குறாட்டி. அவளை என்ன சும்மாவா விட சொல்கிற? ஏட்டி சித்த வாயை பொத்துக்கிட்டு இருட்டி நீ. அவள் என்ன கேள்வி கேட்டாலும் கேட்கட்டும் இன்னைக்கு. நான் வாங்கிக்கிறேன் கம்முன்னு இருட்டி. என்னமோ நாளைக்கு இவ்வளோ மருமவளாக கூப்பிட்டுக்கிட்டு வந்தா எனக்கு இருக்கிறது 2 பையன்தான். உங்கள் 2 பேருக்கும் அவளுக்காவது 2 பொண்ணு, உனக்கும் 2 பையன் இருக்கிறான். அதனால் நாளைக்கு எல்லாத்தையும் அனுசரித்து போகிறவ இவ தாண்டி. இவகிட்ட உரிமையாக எல்லாம் நீங்கள் கேட்கலாம் பார்த்துக்க. உங்களையும் அனுசரிச்சுக்கிட்டு இருப்பாடி அவ. உங்களுக்கு என்ன நல்லது கெட்டது செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வா பார்த்துக்க. சும்மா கச்சத்தை நேரம் கம்முன்னு இருட்டி. இனிலேருந்து நம்ம சண்டை வாங்கக்கூடாது. இந்த பஞ்சவரணத்துக்கிட்டையும் இவன் அப்பங்கிட்டையும் பேசவே கூடாது. கடைசி நேரத்தில் வீட்டுக்கு போயிட்டு இவளை எப்படியாவது என் சின்ன மவனுக்கு பொண்ணு கேட்டுவிட்டு போவோம். என்ன சொல்கிறாங்க சொல்லலன்னு பார்த்துக்கிட்டு ஒரு ஒப்பாயை போட்டு அழுதுகிடுது இவளை எப்படியாவது தாலி கட்டி வச்சுன்னு. என்னமோ திட்டம் போடுறா இந்த பெரிய மாடு. இருக்கட்டும் இவ்வளோ திட்டத்தை நான் உடைக்கலன்னா பாரு. எம்மா கிளி கணக்கில் எங்கள் அண்ணங்காரம் புல்லும் பெற்று வச்சுக்கிட்டு அன்னைக்கே போய் கேட்டான். இந்த மாதிரி இப்போ எக்கா வெள்ளம்மா மாப்பிள்ளலாம் கேட்டுக்கிட்டு வராங்க. நீ என்னக்கா உன் பையனை தரியா என்னன்னு கேட்டதுக்கு இவன் வாயெல்லாம் 3 இருந்துக்கிட்டு முத்து கொட்டுன மாதிரி என்னம்மா இன்னைக்கு இழிக்கிறா. ஒரே இழிப்பா. 5 லட்சம் டாலருக்கு மயங்கி போய் மானங்கட்டவ. நீ நிற்க வேணாம் வாச்சி. பல பேர் கண்ணில் பட்டு பொசுங்கி விட போற. சீக்கிரம் வாங்கிட்டு வா போவோம். அங்கே வர உங்கள் அம்மாக்காரங்க எங்கே தேடிட்டு நிற்கிறாங்கன்னு தெரியல. யார் எங்கே போனாங்கன்னே தெரியல. வாடி கீதா போவோம். ஏக்கா பணம்னா பணம் கூட வாயை திறக்கும் இருக்கு. அந்த மாரி நீயும் பண்ணுற பேர் பண்ணு. எம்மா சாமி அவள் என்னென்ன கேள்வி கேட்குறா. நம்ம பார்க்குற பார்வையில் நம்ம அண்ணன் பொண்ணு பொசிடுவாளாமா பொசிடுவா. என்னமோ இப்படி பேசுகிறாளா இவ. ஏக்கா எனக்கெல்லாம் இது கோபம் வருது பார்த்துக்க. உனக்கு தான் வந்து இழிப்பு இழிக்கும். என்ன தான் பணம் இருக்கட்டும் பதவி இருக்கட்டும். ஆக மொத்தம் அவன் நமக்கு அண்ணன் பொண்ணு. அதை விட்டுவிட்டு நீ என்னமோ சிரிப்பா சிரிக்கிறதுக்கு. அவள் எம்மா கேள்வி கேட்குறா. கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாமல் என்னமோ நின்றுக்கிட்டு என்ன எனக்கு வெறிச்சத்தை கலப்பா. அதை சொல்லிவிட்டேன். என்னமோ அவள் பார்வையில் எம்மோ தேவை கணக்கில் இருக்கலாம். அவளை இழுத்து கொண்டு போய் நம்ம என்னமோ சின்னாபனப்படுத்துற மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறான் தங்காச்சிக்காரி. நீ என்னமோ எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டு கிடக்கிற. சி ஓடுங்க எட்டக்க. என்னமோ உங்ககிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டு எப்போ பாரு இதே போர்க்கிழமை போகுது. ஏட்டி என்னட்டி நீ மாலினி கோச்சிக்காரச்சி. இந்த எல்லா மாஸ்டர் பிளானும் இவளை எப்படியாவது தாலி கட்டி வச்சுன்னு முட்டியாமா அவனுக்கு. அதை தாண்டி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் கூட பார்த்துக்குவோம் சித்த கம்முன்னு இராண்டிய. என்னமோ நீ அழுத்தி கேட்கறதால நான் கம்முன்னு போகிறேன் பார்த்துக்க. இதுக்கப்புறம் இந்த அஞ்சமா வாயை மூட சொல்லு. இல்லைன்னா அவள் வாயில் வெடியை தூக்கி கொளுத்தி வச்சு விடுவோம் பார்த்துக்க. வாய் அப்புறம் கிழிஞ்சு நிற்கும். சரி என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? எனக்கு ஒன்றுமே காதில் விழ மாட்டேங்குது. சீக்கிரம் வாங்க போவோம். அங்கே அம்மா அப்பா பாப்பா அம்மா எல்லாமே இருப்பாங்க. எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்க போகிறாங்க நம்மளை. வாங்க போகலாம். ஏட்டி சீக்கிரமா கேளட்டி. எனக்கு வர பொறுமை இல்லை. இன்னும் காலையிலேருந்து இவளை தேடி பெரிய தொல்லையா போச்சு. இதோட இது 4வது நகைக்கடை. எந்த நகைக்கடையில் போய் எடுத்தாலும் தெரியலையே. ஆலையும் காணும் தேலையும் காணும் இவ்வளோ கண்டுபிடிக்கலாம்னா இந்த செய்யா சொன்னதை வச்சு நம்மளும் நகைக்கடையாக தேடிக்கிட்டு வரோம். உரத்தைய கூட காணும். எங்கே போட்டாலும் தெரியல. மொத்த நகையும் மாறிக்கிட்டாலுவா என்னன்னு கண்டாலும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இராக்கா கேட்குறான். சார் இங்கே ஒரு வயசு பொண்ணு ஒரு 3 கிழவிகளும் வந்து நகை நட்டு எதுவும் வாங்க வந்தாலுங்களா? ஏக்கா என்னக்கா இது மூவான்றான்? ஐயா எனக்கு ஒன்றுமே விளங்கலையே. இத்தனை கடையிலையும் வேலை செய்கிற தம்பிவோ தமிழ் பேசினானுவோ. இந்த ஆளுக்கு தமிழே தெரியாது போட்டிருக்க. இவன் கடைக்கு வந்தான்ற மாதிரி தான் இவன் தோரணெல்லாம் இருக்குது. ஏக்கா என்னக்கா பண்ணுறது? ஐயோ தமிழ் தெரியாத இவன் கடையில் வந்து நம்ம என்னத்தை விசாரித்தோம். வாங்க போவோம் அடுத்த கடைக்கு. ஏதோ உனக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்லிவிட்டான். அதுக்கு நீ காலையிலேருந்து உமுறு கொடுக்கிட்ட மாதிரி இருந்துக்கிட்டு எங்களை போட்டு வாட்டி எடுக்காதக்கா. ஒன்றும் முடியலை. கடைக்கடையாக ஏற வச்சு எங்களை சாவடிக்காத. என்னமோ வாங்கி கொடுக்குறவ சாயங்காலம் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். வந்ததுக்கப்புறம் பேசியாக்கா. அடி நீ ஒருத்திடி. என்ன சொல்கிறா வருமானோ இவ. இத்தனை அவள் வாங்கிட்டா எவன் விட்டு காசு போகிறது. என் புருஷன் சம்பாரிச்சு டெய்லிக்கும் அப்படி கணக்காக வேலை செஞ்சு வந்து சம்பாரிச்ச காசில் படிக்க வச்ச முடியும். எங்கள் பிள்ளைய படிக்க வச்சு கடனை உடனே வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சா அந்த குறுமுட்டை மாடு அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத காசெல்லாம் அத்தை காரியங்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்னமோ நீ சும்மா இருக்க சாயங்காலம் வருவா பார்த்துக்கலாம்னா என்னத்தை சொல்கிறது நான் உனக்கு. உனக்கு இழுத்து போட்டா எனக்கு வர கோத்துக்கு போட்டு அடிச்சிடலாமான்னு வருது டீச்சையா. சித்த வாயை முடிட்டு கம்முன்னு நில்லு சொல்லிவிட்டான். அத்தை வாங்க அத்தை சீக்கிரம் போகலாம் நேரம் ஆயிடுச்சு. ஏக்கா கீதா வெளில நினைக்கிறா போறதுக்கா. அவள் குரல் கேட்குது. இங்கே தான் வாங்கிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் நான். ஏக்கா அவள் சீக்கிரம் வாங்க அத்தனை கூப்பிட்றாள. நம்ம நாத்தினாலும் கூட தான் இருக்கிற அளவு போட்டிருக்க. வாக்கா வெளில போய் பார்ப்போம். என்னடி சொல்கிற? சரி வா போவோம். ஒரு வேலையை கண்டுபிடிச்சாச்சு இவ்வளோல. இவ்வளோக்கு இன்னும் இதே ஒரு வேலை பழப்ப போச்சு. ஒரு ஃபங்க்ஷனை வச்சு அதில் 10 பவுன் 20 பவுன் வாங்குறாளுவோ. வெளிநாட்டுக்கு வந்து சுற்றி பார்க்க கூப்பிட்டு வந்தாக்கா இங்கே 30 பவுன் 40 பவுன் வாங்குறாளுவோ. இவ்வளோ என்னத்தான் பண்ணுறதுன்னு தெரியல. வாக்கா போய் அவளை என்ன செய்யலான்னு பார்ப்போம் ஒரு கை இன்னைக்கு. ஏப்பா தம்பி உன் ஓனர் என்னப்பா ஹுவான்றாரு. எங்களுக்கு இந்த மொழியெல்லாம் பேச தெரியாது. இங்கே பார்த்துக்க நல்ல ஒரு வயசு பொண்ணு நல்ல அழகாக இருப்பா. செக்க செவேர்னு எலுமிச்சப்பழ கலரில் இருப்பா. பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு வந்தா பார்த்துக்க. 3 பொம்பளைவோ நல்ல குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருந்துக்கிட்டு கிளவிவோம். எப்படி இங்கே வந்தாலும்ல என்ன சீக்கிரமாக சொல்லு. உங்கள் கடையில் தான் சத்தம் கேட்குது. என்னப்பா தம்பி பாத்தியா என்ன? மேடம் இப்போதான் மேடம் வெளில நின்று மாடல் பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் போனீங்கன்னா கையோட பிடிச்சிடலாம். போங்க.
இன்னைக்கு மாட்டினா பாரியா கையில ஏன் அவகாரி அன்னைக்கு உதவாங்கனது இருக்கு, இன்னைக்கு போட்டு வெளுத்து வாங்கிறேன் இரு. பாத்துக்கிட்டு எப்படி ஏமாத்துறாள் ஏமா அவளை. ஐயா ஐயா அவளும் 2 பேர் தான் ஏமாத்துறாள்னு பார்த்தா இந்த அஞ்சம்மாவும் நல்லா நடிச்சு ஏமாத்திக்கிட்டாட்டி என்கிட்ட. ஏட்டி கீதா இது என்னட்டி இம்மமும் பெருசுக்கு இருக்குது நகைவா. ஐயோ ஐயோ இதெல்லாம் இந்த ஊர்ல தான் வாங்குறாங்களே டீ. அட கடவுளே எம்மா சாமி ஏட்டி வாட்டி போவோம். நம்மளுக்கெல்லாம் இது எதுக்குடி இது, இதெல்லாம் பார்த்து வாங்குறதா என்ன. 1 கிராம் 2 கிராம்ல தோடு போடுறது எப்படி என்னடி இது ஒன்று 10 பவுனுக்கு இருக்க மாட்டுக்க. ஏ சாமி இதெல்லாம் இங்கே வாங்குறாங்களாடி. ஆமாடி வாங்குறாங்க, நீயும் வாங்கி மாட்டிக்க. எப்படி தாச்சா பண்றா பார்க்க இந்த அஞ்சம்மா. இவள் நல்லவன் நினைச்சமே என்ன வேலை பார்த்துக்கிட்டா பாரு. ஐயா ஐயா அஞ்சம்மா. ஐயோ வசமா மாட்டிக்கிட்டோமே. இப்போ என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. இந்த கீதா மாடு வர வாயை மூடிக்கிட்டு நிற்கிறாள. இந்த ஒருத்தி க்ளோஸ் அப் விளம்பரத்தில் நிற்கிற மாதிரி நிற்கிறா. ஒருத்தி என்னமோ கெட்டா மாடு முடிச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறா. இவ வர கீதா என்னமோ அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு நிற்கிறாள. ஒன்றும் சொல்ல மாட்டா போல இருக்க. நீ என்ன நீ இவ்வளோ கோவத்தில் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? எதுவும் ஒரு வேலை நம்ம நகை எடுத்த கதை தெரிஞ்சு போச்சோ. தெரிஞ்சதுன்னா நம்ம நகையை கொடுத்துடுவோம். இவங்க கூட நம்ம படிக்க பாவமா நமக்கு. ஏன்னா தேவையில்லாமல் இந்த நேரத்தில் நமக்கு 30 பவுன் தேவையா? இதை நம்மளை கொஞ்சம் கூட சேர்த்துக்க மாட்டாங்களே. என்ன அஞ்சமா ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிற. ஏன் அவளை கூப்பிட்டு வந்து எங்களுக்கு தெரியாம நகை எடுக்க வந்திருக்கீங்களே, உங்களுக்குலாம் எவ்வளவு தைரியம் இருக்கும்? என்ன நினைச்சுக்கிட்டு பண்றீங்க? எங்க பிள்ளைய கஷ்டப்பட்டு நாங்கள் பாருங்க அனுப்பி வச்சு ஒரு பணங்காசு சேர்த்து அவளுக்கு நல்லது கிடைத்து செய்யலான்னு பார்த்தா நீங்க என்ன இட்டுக்கிட்டு வந்து நகை கடையவே கொள்ள அடிச்சுட்டு இருக்கீங்க போட்டிருக்க. இது நல்லா இருக்கா அஞ்சமா? உனக்கு உன்னை நம்பிக்கிட்டு இருந்து இந்த மாதிரி இப்போ காலம் வரி விட்டு துரோகம் பண்ணுவோம் நான் நினைச்சே பார்க்கல பார்த்துக்க. நீ என்ன நினைச்சுக்கிட்ட இப்பவே போய் எல்லாரையும் நான் சொல்றேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனு. ஏன் அஞ்சமா ஏதாவது வேணும்னா என்ன கேட்கலாம்ல. நான் யார் அவரு சொந்த அண்ணன் பொண்டாட்டி. உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி பண்ணலாமா அஞ்சமா? உனக்கிட்ட நான் மத்தனை கேட்கறேன். ஐயோ இப்போ ஏதாவது சொல்லி இந்த அண்ணியை சமாளிக்கணுமே. எல்லாத்தையும் அவ்வளோ மேலே போட்டுருவோம் பள்ளி பாவத்தெல்லாம். அவ்வளோ மாட்டிக்கிட்டு முடிக்கட்டும். நான் ஒருத்தியை கேட்டால் எனக்கு ஒருத்தியோட செலவு பண்ணியிருந்தா கம்மியாக போயிருந்துருக்கும். இவ வர என்ன முன்னு வர தேவையில்லாத இழுத்து விட்டுவிட்டாளே. அக்கா பார்த்துக்கிட்டியா? நீ இன்னும் தான் வாயை பொழந்துக்கிட்டு நிற்கிறிய. என்னமோ நமக்கு நகை வாங்கி கொடுத்ததுக்கு என்ன நான் பேசிக்கிட்டு இருக்கிற பாரு அந்த தொம்பை. எவ்வளவு திமுரு. என்னமோ 100 இருந்தாலும் எங்கள் அண்ணம்மா வரலையாச்சா? என்னமோ நகையா வாங்கி கொடுத்தேன்னு கேட்கறாள. வாயை என்னமோ க்ளோஸ்அப் விளம்பரத்துக்கு சிரிக்கிற மாதிரி சிரிச்சுட்டு நிற்கிறிய. உன்னை போட்டு குமுறுன்னு குமுறாதாண்டி எனக்கு கோவம் குறையும். என்னமோ அம்மா கேள்வி கேட்கா என்னமோ வாயை பொழந்துக்கிட்டு நிற்கிற. கேளுக்கா என்னன்னு. அவள் இருக்க ஓவரா பேசிக்கிட்டு போறா. உனக்கு கோவம் வருத்தா என்ன? இப்போ சொல்லு முதல்ல. எட்டு கீதா எதுவாக இருந்தாலும் நான் எங்கள் அம்மாவை சமாளிச்சுக்கிறேன். நீ என்னடி வாயை முடிக்கிட்டு செவனு நிற்கிறியா? அண்ணி எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அண்ணி. நான் சும்மா தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் பார்க்கல. ஏட்டி இங்கே நகை விலை கம்மியாக அதிகமானுட்டு நம்ம ஒரு காசு கொஞ்சம் கொண்டு வந்தேன் பார்த்துக்குங்க. ஏன் நான் தான் 2 பொம்பளை புள்ளியோ பெற்று வச்சுக்கிறேனே உங்களை ஆட்டம். சரி அதுகளுக்கு நகை எடுக்கலாம்ட்டு வந்தா நீ. அதுக்கு தான் இவள்கிட்ட கேட்டான். இவன் என்ன சொல்லிவிட்டா? ஐயோ அத்தை வாங்க அத்தை, உங்களுக்கு இல்லாத நகையை நான் வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு வந்தான். நான் வரதை பார்த்துக்கிட்டு இவ்வளோ 2 பேர் வந்துவிட்டாளுவோ. கீதா கிட்ட கேட்டான், அப்பயே கேட்டான். ஏட்டி 30 பவுனில் வானாமட்டி ஆளுக்கு 30 பவுன் போட்டால் அதுவே போகுதட்டி 1 கோடி ரூபா கிட்ட. இதெல்லாம் வானாட்டி நீ ஒழுங்கா அம்மா கையில் காய்ச்சி கொடுத்து ஒழுங்கா வேலை செய்ய சொல்லி என்னமோ எங்களுக்கு வாங்கி கொடுக்க வனட்டி நான் நகை எடுத்துக்க போறேன்னு சொன்னா அண்ணி. அது கட்டி இவ்வளோ 2 பேர் ஏற நல்லா பரவாதி மாரி ஏறிக்கிட்டு வந்து வாங்கிக்கிட்டாலும் இப்போ தெரியுமா? அவ்வளோ வாங்கிக்கிட்டாலும் ஒன்று விட்டு நீங்கள் மட்டும் ஏன் வாங்காமல் இருக்கீங்கன்னு என்னையும் வாங்க சொல்லிவிட்டா. அப்போ எனக்கு சங்கட்டமாக போச்சு. எது உங்ககிட்ட தெரியாத கொள்ளாதே நான் வாங்க முடியும். எனக்கெல்லாம் வானட்டி கிட்ட எதுவாக இருந்தாலும் அம்மா கையில் கொடு, அம்மா கொடுத்தாங்கன்னா நான் வாங்கிக்கிறேன், இல்லைனா விட்டுடுட்டி தேவையில்லாத கதெல்லாம் வானம்ட்டி அப்படின்னு நான் சொல்லி பார்த்துட்டு பார்த்துக்குங்க. கீதா சொல்கிறேன் நம்ம ஊர் காசுக்கு இந்த ஊர் காசு ரொம்ப கம்மியான வேலை தான் வாங்கிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50,000 தான் தாயிருக்கும் நம்ம தமிழ்நாட்டு பணத்தைப்படி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா அண்ணி. அதனால தான் நானும் சரி வாங்கிட்டி. அப்புறம் என்ன நான் தான் 1 லட்சம் கொண்டு வந்தேன். அந்த 1 லட்சத்தை இவ கையில் கொடுத்துடலாம்ட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் அதுக்கிட்ட வந்து புரிஞ்சுக்காம என்ன திட்டுறீங்க? மனசே கஷ்டமாக போச்சு. நான் அவ்வளோ விட்டுட்டு உங்ககிட்ட வந்தேன். நீங்களும் என்ன புரிஞ்சுக்காம இம்மா கேள்வி கேட்குறீங்களா? நான் என்ன செய்வேன், எங்கே போவேன் சொல்லுங்க பாப்போம். ஐயோ தெரியாமல் சொல்லிவிட்டாஞ்சம்மா, நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. இப்போதான் தெரியுது எனக்கு இவ்வளோ தான் பண்ணி வச்சிருக்காளோ வேலைன்ட்டு. இவ தான் ஏதோ கூமுட்ட மாதிரி வந்து வாங்கி கொடுக்குறான். 30 பவுன் என்ன வேலை நம்ம தமிழ்நாட்டு படி அதைப்படி ஒரு மனசாட்சி இல்லையா அஞ்சம்மா இவளுக்கு? எப்போ பாரு இவள்கிட்ட அப்படி சண்டை போட்டு கிடக்கத்தே எனக்கு வேலையை போச்சு. எக்கா நீ என்னமோ நம்பாத காஞ்சமாவே. அஞ்சம்மா திட்டம் போடுற மாதிரி எனக்கு தெரியுது பார்த்துக்க. நீ எதையும் நம்பாத எடுத்தோம் கவுத்தோன்னு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிட்டு கிடக்குறியாக்கா. ஏக்கா இது மேலே 3 பேர் சேர்ந்து வந்துக்கிறாள் நான் கடைக்கு. இவன் மட்டும் முன்னாடி வந்து இல்லை நான் இல்லை அவ்வளோதான் சொன்னாக்கா நம்பலாமாக்கா? சொல்லு பார்ப்போம். ஆமாட்டி எனக்கு அதாண்டி தோணுது மனோ. என்னம்மா நடிக்கிறாங்க போடுறது இந்த அஞ்சம்மா. அக்காவும் விவரம் இல்லாத பேசிக்கிட்டு இருக்குது. என்னன்னு ஒன்றும் புரியலையே. ஆனால் எது உண்மை எதுக்கு பொய்ன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் அதுக்குள்ளே நம்ம எதுவும் பேசி குட்டையை குழப்பக்கூடாது. கம்முன்னு இருக்க கடைசியில் என்னதான் சொல்கிறான்னு பார்ப்போம். கீதாக்காரி ஏட்டி கீதா 5 மணி கொஞ்சம் ஓரம் போ. ஏட்டி கீதா இங்கே வாங்க. அக்கா தான் கூப்பிட்றாங்களே டீ இங்கே வாங்க. உன்னெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்பா அத்தா என்ன கஷ்டப்பட்டு உன்னை பாரினுக்கு அனுப்பி வச்சா இங்கே நீ எல்லாத்துக்கும் நகை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறிய நகை. என்ன உனக்கு கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கணும்னு அக்கா ஆசைப்படுறாங்க. நீ என்னமோ காசெல்லாம் கறியாக்கிக்கிட்டு இருக்கிற. உனக்கு என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல டீ. இங்கே வாங்க, உங்கள் அம்மா கூப்பிடுது, இங்கே வாங்க. ஐயோ வெளிநாடு வந்து இன்னைக்கு நமக்கு ஒத்த கன்ஃபார்ம் போடுறக்க.
இப்போ எப்படி நம்ம அம்மாவை சமாளிக்கிறது? ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏக்கா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது பார்த்துக்க. இவ தான் ஏதோ நம்ம அண்ணன் முன்னாடி அன்னிக்காரி திட்டுறா வாங்கிக்கிறோம். அந்த ஓனா இருக்காள ஓனாங்குட்டி, அவன் எதுக்குக்கா பேசுகிறா? எல்லாத்துக்கும் வாயை சிரிச்சுக்கிட்டே இருக்கிற பார்த்துக்க. இப்போ நீ என்னிக்கிட்ட உதவாங்க போகிற பார்த்துக்க. என்னம்மா ஏம்மா இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இங்கே விலையே கம்மி தாம்மா. ஒரு பவுன் 1000 ரூபா தான் சொல்லுங்க. 30 பவுன் 30,000 தாம்மா. நம்ம பாப்பாவுக்கு எனக்கும் நீங்கள் எவ்வளோ நகை வாங்குறோமோ அவ்வளோ நகை வாங்கிக்கிங்க. நீங்கள் மட்டும் இல்லை, சுள்ளி ஆண்டி ஜெயா ஆண்டி நீங்களும் வாங்கிக்கோங்க. ஒரு 100 பவுனு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் காசு தரேன். எல்லாமே நம்ம ஊர் காசுபடி விலை கம்மி தான் இங்கே. நீங்கள் ஏன் கவர்த்தப்பட்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் ஒரு விஷயமா? நாளைக்கு அம்மா நல்லா கேட்டுக்குங்கம்மா, நாளைக்கு உங்களுக்கு தானம்மா பெரிய மதிப்பு. ஊருக்குள்ளே போனால் பரவாயில்ல, சுப்பு பொண்ணு வந்து அவள் அத்தைக்காரிங்களுக்கெல்லாம் 30 பவுன் நகை வாங்கி கொடுத்துருக்குறா. அப்போ எந்த அளவுக்கு பஞ்சவர்ணம் பெரிய கோடிச்சோரி போல் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்கல்லம்மா. ஏம்மா நீ இப்படி புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்கிற? கொடுமைய இது தெரியாத காலிலேருந்து லூசத்தனமா இவ்வளோ பிடிச்சி எடுத்துக்கிட்டு தரத்தாரன்னு சுற்றிட்டு தெரியல கீதா. உனக்கு ஒரு 500 பவுன் வாங்கு, சூழிக்கு ஒரு 500 பவுன் வாங்கிட்டி 5 லட்சம் போனால் போகுது. இவளுக்கு ஆளுக்கு ஒரு 100 பவுன் வாங்கி கொடுத்தி இவ்வளோ தான் வாங்கி கொடுத்துட்டு இவ்வளோ பேக் பண்ணி அனுப்பி விட்டுரு. நம்ம வாங்கிட்டு போவோம் டி. எப்பா இன்னும் விலை கம்மியாடிங்க பவுன் விலை எனக்கு தெரியவே இல்லை டி. என்ன மணி காசெல்லாம் கரியாக கரைச்சி விட்டுருந்தா நான் ஏதோ கோவத்துக்குள்ள பேசி விட்டேன் கீதா. உன்னை பற்றி எனக்கு தெரியாத போயிடுச்சு பார்த்துக்க. சரி நான் யார்கிட்ட சண்டை வாங்கலை. சரி வாட்டி நம்மளும் இந்த கடையிலே வாங்கிட்டு போவோம். இப்படி போடு அருவாளை. ஆனால் கடவுளே, ஒரு பேச்சுக்கு கம்மி ரேட்டுன்னா இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க? இப்போ எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு நம்ம கையில் காசு இல்லையே. 500னா ஒரு டன்னு எங்கே போகிறது? அட கடவுளே. அம்மா உங்களுக்கு ஒன்றும் தெரியல பார்த்துக்குங்க. இப்போ கூட வந்தவங்களாம் அனுப்பி விட்டா வாங்க முடியும். நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவோம். போயிட்டு திரும்ப நாளைக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் நம்ம 5 பேர் மட்டும் வந்து எல்லோரும் வாங்கிக்கிட்டு போயிடுவோம்மா. என்னம்மா சொல்கிறீங்க? அப்புறம் பொறாமல் பிடிப்பாங்க பார்த்துக்குங்க உங்களை பார்த்து. எக்கா இன்னைக்கு தான்க்கா நீ பெற்று வளர்த்ததுக்கு நம்ம கீதா ஒரு நல்ல புத்தியில் இருக்கிறா. இப்போதான் அவள் உனக்கும் அவளாட்டம் நடந்துக்கிறா. இப்போதான்க்கா நல்ல பிள்ளையா திருந்திருக்கிறா, பொறுப்பு வந்திருக்குது. பரவாயில்ல. அவள் சொல்கிற ஐடியாவும் கரெக்டு தான். நாளைக்கு வந்துக்குவோம், வா போவோம். நீ எவ்வளோ பெருசுக்கடி வாழ்ந்து போட்ட அதுக்கட்லையும் உடல் அளவுலையும் மனசளவுலையும் வாழ்ந்துட்டடி. எட்டி எம்மோ பொறுப்பை பேச நினைச்சா பார்க்கல. ஊருக்கு போய் மொத்தம் உனக்கு நல்ல ஒரு கோடீஸ்வர மாப்பிள்ளை தான் மாப்பிள்ளை பார்க்கணும் பார்த்துக்க. இந்த சொந்தத்தில் கந்தத்தெல்லாம் யாரையும் கட்டி கொடுக்க கூடாதியாமா அவளுக்கு. என்னடி சொல்ற? ஆமா கண்டன, சொந்தத்தில் எவன் தான் இருக்கிறான் ஒழுங்கான மாப்பிள்ளை சொல்லு பார்ப்போம். சொந்தத்திலலாம் கட்டி கொடுக்க கூடாது. இவ சம்பளம் வாங்குறா. பணத்தோட தான்க்கா சேரணும். சீக்கிரமாக நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நல்ல கோடீஸ்வரத்துக்கும் கோடீஸ்வரனா பார்க்கணும்க்கா. ஏம்மா நீங்கள் நல்லா பாருங்க, வாங்க போவோம். இப்போதைக்கு எல்லாரும் இங்கே நின்றுக்கிட்டே இருந்தால் அப்புறம் நம்ம எல்லாம் கொள்ளை அடிக்க வந்தோன்னு சொல்லிவிடுவாங்கம்மா. வாங்க போகலாம். என்னது செயலில் போட்டுருவாங்களா? எக்கா வாக்கா போவோம். நம்மளாம் பார்த்தா கொள்ளை அடிக்க வந்த மூஞ்சி மாதிரியா தெரியுது. ஐயோ